கலசம் வச்சு கணபதி யோகம் பண்ணி தீர்த்தம் தெளிச்சுட்டு போயிடுறாரு. 10 வருஷம் நம்ம வீட்டுல கணபதி யோகம் பண்றது இல்ல. ஆனா நீங்க ஒரு கலசம் வச்சீங்கன்னா எல்லா சத்தியம் கிடக்கு வந்துருமில்லங்க. ஆளுநர் திரவியம் மாதிரி ஆயிரும். எல்லா பொருளும் இறங்குமில்லங்க. காலையில எந்திரிச்சு நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி தொலைச்சு அந்த 48 நாள் கிளம்பிச்ச அந்த தீர்த்தத்தை ஒரு பாட்டில போட்டு வச்சு காலையிலயும் கூட நீங்க தொழில தெளிச்சு விட்டு நாமளும் தலைக்கு நினைச்சிட்டு அதுல சூடம் போட்டா கெட்டு போகாது, பச்சை கற்பூரம் போட்டா அதெல்லாம் தெளிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு என்னுடைய உடம்புல ரொம்ப பூளை இருக்குதுங்க, திருஷ்டி இருக்குது, எனக்கு உங்க கையும் பொண்ணான கையை புண்ணியமான கையை ஜோசியர் கையை எத்தனையோ பேருக்கு ஜாட பாத்துக்கிறீங்க, ஒரு கை தண்ணி அடைச்சு விடுங்கன்னா நீங்க வச்சுக்கிற தீர்த்தத்துல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்து அவங்களுக்கு 3 தடவை வடிங்க. அவங்களுக்கு என்னமா கரெக்டுங்களா? அப்ப நாம பிரசாதம் கொடுத்து பிறந்திருக்கோம். நாம நம்மகிட்ட சக்தி உருவாக்கணும்ல. காப்பர் தகடு கடையிலே விக்குது இல்லைங்க, அது எழுதி அதுக்குள்ள போட்டுறோம். அப்பதான் அது தனிக்குள்ள 48 நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க கலச தீர்த்த ஊத்தி மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மண்டலம்ங்கிறது 48. ஒரு மண்டலம் தீர்த்த வச்சு பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க சக்தி கலசத்தை பார்த்து டெய்லி கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் சக்தி கலசம் பண்ணினா உங்களுக்கு மனசு வேலை செய்யும். நீங்க கும்பிட்டு பழகிட்டீங்கன்னா எனக்கு சக்தி கலசம் வச்சுட்டா உங்களுக்கு ஜோசி பார்க்க பப்ளிக்கா நிறைய பேர் வராங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியில அந்த சக்தி கலசம் இழுத்து தள்ளி பண்ணுங்க. உங்களோட ஜாதகம் நீங்க உள்ள வச்சுக்கிறீங்கல்ல, அந்த ஜாதகத்தை ஒரு கட்டம் போட்டு எழுதிருங்கிற எழுதி நீங்க கும்ப கலசத்துல போட்டு உருவேத்துங்க. உங்களுக்கு ஒரு பவர் வேண்டாங்க சார். அந்த காலத்துல ராஜராஜ சோழனே பெரிய பெரிய ராஜாக்களே காப்பர் தகவல அவங்க ஜாதகத்தை எழுதி கருவை கடிதம் வச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு பவர் வேசம் இல்ல. புரிஞ்சவங்களுக்கு அன்னைக்கு செய்யும் போது என்னுடைய வம்சம் தலைக்கணும், என் வாரசுகள் எல்லாம் என்ன போலயே வாழணும்.